1984 காங்கிரஸ் கட்சியினர் சீக்கியர்களை உயிருடன் எரித்துக் கொண்டிருந்த போது RSS தொண்டர்கள் அவர்களின் கடைசி நம்பிக்கையாக துணை நின்றனர். 1984 ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலைகள் நடந்த போது இந்தர்பால் சிங் குவாலியரில் வசித்து வந்தார். அங்கு அவர் உலர் பழங்கள் வியாபாரம் செய்து வந்தார். அக்டோபர் 31 அன்று இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட செய்தி வந்தது. நவம்பர் 1ஆம் தேதிக்குள் டெல்லியில் தொடங்கிய கலவரத்தி மத்திய பிரதேசத்தையும் வந்தடைந்தது. அன்று காலை 6-7 மணி அளவில் இந்தர்பால் சிங்கின் கடையை சமூக விரோதிகள் கொள்ளையடித்து தீயிட்டு கொளுத்திய தகவல் கிடைத்தது. ஆயுதம் ஏந்திய காங்கிரஸ் தொண்டர்கள் நகரம் முழுவதும் பயங்கரத்தை பரப்பிக் கொண்டிருந்தனர். மரணம் தனது வாசலில் நிற்பதை இந்தர்பால் சிங் உணர்ந்தார். அந்த நாள் பிரிவினையின் போது இந்துக்களும் சீக்கியர்களும் வீடுகளில் இருந்து இழுத்து வரப்பட்டு கொல்லப்பட்ட கொடூரமான நினைவுகளை அவருள் மீண்டும் கொண்டு வந்தது. அந்த இக்கட்டான தருணத்தில் அவரது அண்டை வீட்டார்களான ராம் பிரகாஷ் நாக்பால், அவரது சகோதரர் பஜன் சிங் நாக்பால், லேக்ராஜ் பத்ரா, தேஷ்ராஜ் பத்ரா மற்றும் ராம்ஸ்வரூப் நாக்பால் ஆகியோர் அவருக்கு துணையாக முன்வந்தனர். இவர்கள் அனைவரும் RSS தொண்டர்கள் ஆவர். இந்தர்பால் சிங்கின் குடும்பம் ஆபத்தில் இருந்ததால் அவர்கள் தங்கள் வீட்டை பூட்டிவிட்டு இந்த RSS தொண்டர்களின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அந்த முழு குடும்பமும் 2 முதல் 3 நாட்கள் பாதுகாப்பாக மறைந்திருந்தது. அங்கு நடந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் கலவரக்காரர்களுடன் இணைந்து நின்றனர். இந்திரா காந்தியின் ஆட்சியின் கீழ் நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான அந்த இனப்படுகொலையை யாராலும் மறக்க முடியாது.